வரகு அரிசியில் முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது 1 கப்பு வரகு அரிசி எடுத்து தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். வறுத்த பச்சை பயிறு 1/2 கப்பு, அதையும் தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரை கப்பு பச்சை பயிருக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி இது ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். சாதத்துக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகா 2, கீரை 1 கப்பு, பூண்டு 5 பல் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும். பூண்டு சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை சிறிதளவு, தக்காளி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுன்னு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். எல்லாம் வதங்கிட்டுன்னு முருங்கைத்தலையை சேர்த்திக்கலாம். பச்சை பயிரை முதல்ல சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் அரிசியை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்து குக்கரை மூடி போட்டு 3-4 விசில் விட்டுக்கலாம். இப்போ சுவையான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.